நான் உங்களுக்கு காட்டப் போவது அறிவியலின் பல்வேறு துறைகளின் மூலம் இருக்கிறது. புறநிலையாக சோதிக்கக்கூடிய சான்றுகள், நாம் பேசி பகிர்ந்து விவாதிக்கக்கூடிய சான்றுகள், அவை 17,000 ஆண்டுகள் பழமையானவை. ஆனால் அதற்கு மேல் தற்போதைய நிலையில் நம்மிடம் உரியான ஆதாரம் இல்லை. நிச்சயமாக அது மாறும். இந்த நிலை மிக விரைவிலேயே மாறும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். சரி, நான் அதை பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஆனால் என் வழக்கம் என்னவென்றால், ஒரு அனுமானத்தை நேரடியாக முன்வைப்பதற்கு பதிலாக புறநிலையாக சோதிக்கக்கூடிய மற்றும் சரிபார்க்கக்கூடிய உண்மையான சான்றுகளை முதலில் சேகரித்து வைத்து அதன் பிறகுதான் அந்த அனுமானத்தை நோக்கி செல்வதுதான். ஆதாரங்களை மீற நான் விடமாட்டேன். அதனால் 17,000 என்று நான் சொல்லும்போது யாரும் நாற்காலியில் இருந்து விடமாட்டீர்கள் என நம்புகிறேன். 17,000. ஆனால் சில சமயம் அது நடக்கும். மக்கள் அதிர்ச்சி அடைவாங்க. அவ்வளவு பல. உண்மையிலே இது ஒரு வகையில் ரொம்ப குறைவான கணக்கு தான். ஓகே, ஆனால் நாம் அதோட எல்லைகளை பற்றியும் பேசுவோம். அதனால என்கிட்ட நிறைய ஸ்லைடுகள் இருக்கு. நான் ஏன் இந்த முக்கியமான பல்துறை சான்றுகளை பற்றி விரிவாக பேச விரும்புகிறேன் என்பதை ஒரு நீண்ட முன்னுரைக்கு பதிலாக ஸ்லைடு வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நான் கூற விரும்பும் 3 பெரிய விஷயங்கள்.